தொடர்களே, காணொலி 2ஆக இதை வெளியிடுகிறேன். பெரம்பூரில் அதாவது முதல்வர் தொகுதியில் பெரும் போராட்டம் நடந்து வருகிறது. அங்கு சோலைவாயில் என்ற இடத்திலும் வேதாந்தா முருகப்பா நகர் என்ற இடத்திலும் மக்களுக்கு குடித நீர் பெரும் பிரச்சனையாகி இருக்கிறது. குடித நீர் பிரச்சனை இப்பொழுது பெரியதாக உருவெடுத்து இப்பொழுது மக்கள் அதாவது முதல்வரின் எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது போலீஸ் வைத்து அடக்குமுறை செய்யப்படுகிறது. இந்த மாதிரி அடக்குமுறை செய்தால் மக்கள் ஆதரவு பெருகுமா குறையுமா? இது முதல்வருக்கு தெரியாதா? கட்சிகளுக்கு தெரியாதா? தாவேக்காவுக்கு தெரியாதா? ஆனால் செய்கிறார்களே ஏன் என்ற கேள்வி வருகிறது. அங்கு சாக்கடை நீரும் பாதாள சாக்கடை நீரும் குடித நீரும் ஒன்று கலந்து அங்கு மக்களுக்கு விநியோகமாகி கொண்டிருக்கிறதாம். அவர்களால் அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்பொழுது போராட்டமானது மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் போலீஸ் வைத்து கடும் அடக்குமுறையும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடக்குமுறையை அவிழ்த்து விட்டதன் மூலமாக முதல்வர் தாவேகா இந்த மக்களை உதாசீனப்படுத்துகிறதா, அடக்கி ஆளலாம் என்று நினைக்கிறதா? அப்படி நினைப்பதாக இருந்தால் தேர்தலுக்கு முன்னால் அப்படி பேசவில்லையே, மக்களுக்காகவே வாழ்வது போல் பேசினார்களே. இன்று இந்த அடக்குமுறையை பார்க்கும் பொழுது நாம் மிகவும் மனம் வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. இவர் கார் தருவதாக எம்எல்ஏருக்கு கார் தருவதாக சொல்லி அது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு பதிலாக அது பல 100 கோடி ரூபாய் செலவாக போகிறது வருடந்தோறும். அதற்கு பதிலாக இந்த மாதிரி மக்கள் குறைகளை உடனடியாக தீர்க்கலாம் அல்லவா? அதை விட்டுவிட்டு போலீஸ் அடக்குமுறை என்று போவது ஏன்? ஆக மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு டெல்லி தான் முக்கியமா? டெல்லியில் உள்ள ஆட்சியாளர் தான் முக்கியமா? மக்கள் முக்கியம் இல்லையா? அப்பொழுது தேர்தலில் பேசியதெல்லாம் பொய்யா? இப்பொழுது சட்டசபையிலும் சரியான பதில்கள் வருவதில்லை. சட்டமன்றத்திலும் காலத்தை விரயமாக்கும் நடவடிக்கைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றம் நேரடியாக ஒளிபரப்பப்படுவது தாவேகா கட்சியானவர்கள் ரீல் விடுவதற்கு தகுதாக ரீல்ஸ் நடத்துவதற்கு தகுதாக நடத்தப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆக இப்பொழுது மக்கள் ஆட்சியாக தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.